அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். படுக்கையில் வாடிய கீரை தண்டாய் சோர்ந்திருக்கும் மனைவி சுபாவை கவலை பொங்க பார்த்த பத்மநாபன் அப்படியே அவளின் நாடியை பரிசோதித்துக் கொண்டிருந்த டாக்டரின் முகத்தை பார்த்தான். டாக்டரின் முகத்தில் நம்பிக்கை ரேகை தென்படவில்லை. ஆஸ்பத்திரியில் சொல்லிதான் டிஸ்சார்ஜ் செய்தனர். ஒரு வாரம்தான் தாங்கும், வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க விருப்பப்பட்டதை கொடுத்து வழி அனுப்பிடுங்க என்று மருத்துவர் குழு தீர்மானித்த பின்னும் உள்ளூர ஒரு எண்ணம். ஓடிப்போய் தெரிந்த டாக்டரை வீட்டுக்கு அழைத்து வந்தான். பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்லி முதலில் பரிந்துரை செய்ததே அவர்தான். அவரது மருத்துவ அறிவுக்கு எட்டியவரை எல்லா பரிசோதனைகளையும் செய்து ரிசல்ட்டுகளையும் பார்த்து நோயின் தன்மை பிடிபடாததால் தான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார். அங்கும் சரிப்படுத்த முடியாமல் கெடு விதித்து அனுப்பிய பின் தன்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தாலும் பத்மநாபனின் வற்புறுத்தலுக்காக வந்திருந்தார் டாக்டர். பெரிய ஆஸ்பத்திரியில் கொடுத்திருந்த ரிப்போர்ட்டுகள், பிரிஸ்கிரிப்ஷன்கள், எக்ஸ்ரே, ஸ்கேன் அனைத்தையும் பார்த்தார். ஆஸ்பத்திரியில் கொடுத்த மருந்துகளை தொடர்ந்து கொடுங்க பார்ப்போம் என்றவர் ஃபீஸ் வாங்க மறுத்து வெளியேறினார். அவர் கிளம்பி போன சிறிது நேரத்தில் நாராயணமூர்த்தி வந்தார். கடந்த 10 நாட்களாக அவர் ஊரில் இல்லை, சதுரகிரி மலைக்கு போய்விட்டு வந்தார். என்னடா பத்து, சுபாவுக்கு நாள் குறிச்சிட்டாமாமா எனும் போதே பத்மநாபன் கண்களில் நீர் கொப்பளித்தது. வீட்டை பகச்சுக்கிட்டு கட்டின புடவையோட என்னை நம்பி வந்தவ தனக்காகவே வரல, எனக்காகவே வந்தாள். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ந்தாள். பார்த்து பார்த்து ருசியா சமைச்சு போட்டு துணி துவச்சு கொடுத்து நோய் நொடி அணுகாம என்னை பாதுகாத்தவள் உயிரை என்னால் பாதுகாக்க முடியாம போகும் போலிருக்கே மாமா என்று அவர் தோளில் சாய்ந்து கதறினான். அவளுக்கு வந்த நோய் எனக்கு வந்திருக்க கூடாதா? அவளை போகவிட்டு நான் மட்டும் வாழ முடியுமா? நானும் அவளோடையே போய் சேர்ந்துட போறேன். எங்க 2 பேரையும் கிட்ட இருந்து வழி அனுப்பிடுங்க என்றான். நாராயணமூர்த்தி கூட கலங்கி போனார். சுதாரித்து அவனை தேற்றினார். டாக்டர்ஸ் என்னடா சொன்னாங்க? வாயில் நுழையாத பேரெல்லாம் சொன்னாங்க. 4-5 வியாதிகள் ஒன்னா வந்திருக்கான். படிப்படியா உயிரை உறைய வச்சுக்கிட்டு இருக்கான். 10 லட்சத்துல ஒருத்தருக்கு வர்ற அபூர்வ வியாதியாம். இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையாம். என் சுபா சாதாரண பெண் இல்ல மாமா, அபூர்வ பிறவி. லட்சத்துல ஒருத்தி, கோடியில ஒருத்தின்னு சொல்லி சொல்லி பூரிச்சு போவனே மாமா. அதை கேட்டுத்தான் அந்த அபூர்வ வியாதி வந்து சேர்ந்துடுச்சு. அழாதடா, டாக்டர்ஸ் கடவுள் இல்ல, கடவுள் மாதிரி, அவ்வளவுதான். உண்மையான கடவுள் மேலே இருக்கான். அவனுக்கு தெரியும் யாரை எதற்கு எப்படி பயன்படுத்தி எதை சாதிக்கணும்னு. பாரேன், சதுரகிரியில் ஒரு மண்டலம் இருந்து தியானம் பண்ண போன என்னை 10வது நாளே உனக்கு ஊர்ல முக்கியமான வேலை இருக்கு போடா, அந்த பத்மநாபன் மனைவி உயிரை காப்பாத்துன்னு பெடரியில போட்டு துரத்தி அனுப்பினார்னா பாரேன் என்றபடி சுபாவை கிடத்தி இருந்த அறைக்குள் நுழைந்தார். கட்டில் அருகே அமர்ந்தார். 26 வயதே ஆன சுபாவா இப்படி உருக்குலைந்து கிடப்பது? பேச்சு கொடுத்தார். மா, நாராயணன் வந்திருக்கேன், தெரியுதா? நலிந்து சுவாசத்துக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் சிரமமாக இமை திறந்து பலவீனமாக பார்த்தாள். உலர்ந்த இதழ்களில் கடுகளவு புன்னகை. வாங்கோ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா நீ இப்படி பண்ணுவேன்னு என்றார் தடாலடியாக. அவள் அவரையே உற்று பார்க்க, என்ன பாக்குற? உன்னை ஆசை ஆசையா காதலிச்சு நீயே உலகம்னு உன்னை நேசிச்சு குழந்தை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா பத்மநாபன். அவனுக்கு இப்போ ஒரு கண்டம் வந்திருக்கு, பெரிய ஆபத்து. உயிர் போறது போல ஒரு பிரச்சனை. யாராலும் அவனை காப்பாற்ற முடியாது. தர்ம பத்தினியால் மட்டும்தான் சாத்தியம்னு எனக்கு மேலிருந்து உத்தரவு. தியானத்தை பாதியில் விட்டுட்டு ஓடோடி வந்திருக்கேன். நீயானால் சாவகாசமா கட்டில்ல படுத்துட்டு இருக்கியே என்றார். குழம்பி போய் நின்றான் பத்மநாபன். புருவம் உயர்த்தி பார்த்தாள் சுபா. நாராயணமூர்த்தி சுற்றும் முற்றும் பார்த்தார். எழுந்தார். ஜோல்னா பையிலிருந்து ஒரு பொருளை எடுத்தார். இது ஏதோ கருங்கல்னு நினைக்காதே, இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவன் லிங்கம் என்றபடி அதை அங்கிருந்த மாடம் ஒன்றில் வைத்தார். ஒரு சித்தர் கொடுத்தது, ரொம்ப பவர்ஃபுல்.
இப்பவே இந்த அறைக்குள்ள எனர்ஜி வேவ் பரவுறத பாருங்க. சக்தி அலை ஃபீல் பண்ண முடியறது இல்லையா? கூடவே ஒரு குளிர்ந்த காற்று வீச போகிறது என்றபடி ஜோல்னா பையிலிருந்து இன்னொரு பொருளை எடுத்தார். அது ஒரு பூச்செடி. வேரும் வேரடி மண்ணுமாய் பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட ஓரடி உயரமே இருந்த அந்த செடி பாலித்தீன் கவரில் சுற்றப்பட்டிருந்தது. சாதாரண நித்திய மல்லிதான். மலையில ஆசிரமத்துல வளர்க்கிறது. இப்ப இத மந்திர செடியாய் பாவிக்கணும். இதை இந்த ஜன்னல் பக்கம் காத்தும் வெளிச்சமும் படுற இடத்துல வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு மண் தொட்டி ரெடி பண்ணி அதுல நட்டு இதே ஜன்னலோரம் வச்சு தினமும் தண்ணி விட்டு வர வேண்டியது உன் வேலை. இத பூத்துக்கிட்டு இருந்த செடிதான். மேல் பாகத்தை உடைச்சிட்டு கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா துளிர் விட்டு பூக்க ஆரம்பிச்சிடும். கவனமா பாத்துக்கோ என்றபடி சுபாவிடம் வந்தார். இதோ பாருமா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த செடியில பூக்க ஆரம்பிச்சதும் உன் கையால ஒரே ஒரு பூவை மட்டும் கிள்ளி அதோ அந்த மாடத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கு போடணும். தினம் ஒரு பூ வீதம் 21 நாளைக்கு போட்டு வரணும். ஆரத்தி, நெய்வேத்தியம், பூஜைன்னு எந்த வேலையும் தேவையில்லை. தினமும் ஒரு பூ வைத்தால் போதும். ஒரே ஒரு நிபந்தனை, உன் கையால் நீ மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யணும். தவறினால் உன் புருஷன் ஆபத்துல இருந்து காப்பாத்தவே முடியாதுமா. அவன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தால், பாசம் இருந்தால் எப்படியாவது இந்த கடமையை செஞ்சிரு. நான் வரேன் என்று கிளம்பினார். அவர் சொன்னதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சுபா. தன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, தன் கணவரை ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என பலவாறு சிந்திக்க தொடங்கினாள். பின்னாலேயே அவரை விரட்டி கொண்டு வந்தான் பத்மநாபன். என்ன மாமா, எனக்கு ஆபத்துன்னு சொல்லி மரணப்படுக்கையில் இருக்கிற சுபாவை மேலும் கலவரப்படுத்திட்டீங்களே. கைகால் அசைக்க முடியாம கிடக்கிறவளை எழுந்து போய் பூ பறிச்சு சாமிக்கு போடுன்னு சொல்றீங்களே. இதெல்லாம் சுயநினைவோட தான் சொல்றீங்களா? எனக்கு பயமா இருக்கு மாமா. சுபாவை மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கி விட்டீர்கள். அவள் முகமே வாடி போய் விட்டது. வேடிக்கை பண்ண இதுவா சமயம்? அப்படியே எனக்கு ஆபத்து வந்தால் அனுபவிச்சுட்டு போறேன். சுபாவின் உயிரை விட என் உயிரா பெருசு. அவளை காப்பாத்த ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சேன். நீங்க அவளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லையே என்று பொறிந்தான். அவனை ஆழமாக பார்த்த நாராயணமூர்த்தி, நீ வேற அவள் வேறையா? உன் உயிர் வேற அவள் உயிர் வேறையா? தனக்கு ஆபத்துனா தாங்கிக்க முடிகிற உன்னால் மனைவிக்கு ஒரு ஆபத்துனா தாங்க முடிகிறதா? அப்படித்தானே அவளுக்கும். உன்னை ஆபத்திலிருந்து காப்பாத்த அவள் முயற்சி பண்ணும்போது அவள் தன்னையும் காப்பாத்தி கொண்டவளாவாள். இது ஒரு யூகம், நம்பிக்கை, வேண்டுதல்தான். நான் சொன்னதை மட்டும் நீ சரியாக செய்து வா என்று தட்டி கொடுத்து விட்டு நகர்ந்தார். ஆனால் அவர் சென்று வெகுநேரம் ஆன பிறகும் பத்மநாபன் மிகுந்த மனக்குழப்பத்திலேயே இருந்தார். வீடு திரும்பிய நாராயணமூர்த்தியிடம் அவரது மனைவி, சுபாவை பார்த்தீங்களா? சின்ன வயசுல அவளுக்கு இப்படி ஒரு துர்பாக்கியமா? அவள் பெற்றோருக்கு இப்பவாவது பத்மநாபன் சேதி சொன்னானா? அவர்கள் வருவார்களா? நீங்களாவது ஒரு நடை அரக்கோணம் போய் அவங்க கிட்ட பேசுறீங்களா? அவசரப்படாதே, 10 நாள் போகட்டும். டாக்டர்ஸ் 7 நாள் கூட தாங்காதுன்னு சொன்னாங்களாமே. அரை நிமிஷம் கூட தாங்காதுன்னு சொல்லி கைவிட்ட கேசெல்லாம் ஜிங்குன்னு எழுந்து உட்கார்ந்ததை பார்த்திருக்கிறேன். நீ சுபாவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைச்சா இப்படி புலம்பாம பூஜை அறையில உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணு. முடிஞ்சா உன் சிநேகிதிகளை வரவழைத்து கூட்டு பிரார்த்தனை பண்ணு. நீங்க சொல்லித்தான் அதெல்லாம் நான் செய்யணுமா? ஊர்ல இருக்கிற அத்தனை தெய்வத்துக்கும் வேண்டிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு பிரேயர் பண்ண சொல்லிட்டேன். சந்தோஷம். ஆமா, ஊர்ல இருந்து வந்து விஷயம் கேள்விப்பட்டதும் தோட்டத்துல இருந்து ஒரு செடியை தோண்டி எடுத்து பையில் வச்சுக்கிட்டு கூடவே கல்லையும் எடுத்து போட்டுட்டு போனீங்க. ஏன்னு கேட்க கேட்க பதில் சொல்லாமலேயே போயிட்டீங்களே. மனைவியை எச்சரித்தார் நாராயணமூர்த்தி. அது பிரம்ம ரகசியம். நீ கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும் கூடாது. இப்படி ஒண்ணு நடந்ததை உலகத்துக்கு தெரியக்கூடாது. குறிப்பா பத்மநாபனுக்கு. சரியா? அவள் சரி என்று தலையாட்டினாள். மறுநாள் நாராயணமூர்த்தியின் வீட்டிற்கு வந்த பத்மநாபனிடம், என்னடா, நான் சொன்னது போல செஞ்சியா என்று கேட்டார் நாராயணமூர்த்தி. செஞ்சிட்டேன் மாமா.
மண் தொட்டி வாங்கி வச்சு செடியை பதிய வச்சு தண்ணி விட்டேன். சுபாவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தியா? டவல் பாத் பண்ணி சாப்பாடு கொடுத்து மருந்தும் கொடுத்துட்டு தான் வந்தேன். பக்கத்துல இருந்து கவனிச்சுக்காம ஏன் இங்க வந்த? எதிர் வீட்டு அக்காவை துணைக்கு வச்சுட்டு வந்தேன். ஒரு செய்தி சொல்லணும். சொல்லு. எப்பவும் ஒரே போஸ்ல இருந்த சுபா இப்ப தலையை அசைச்சு ஜன்னல் கிட்ட இருக்கிற செடியையும் மாடத்துல இருக்கிற சிவன் லிங்கத்தையும் மாறி மாறி பார்க்கிறா மாமா. இதையே பெரிய விஷயம்னு சொல்ல வந்துட்டியே. போடா, நேத்து வந்த கனவுல நீயும் சுபாவும் சேர்ந்து கோயிலுக்கு போனீங்க தெரியுமா? கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு. அந்த நாள் வரும் பார் என்றார். அந்த நாளும் வந்தது. செடி துளிர்க்கிறது, இலை விரிக்கிறது, குச்சியில் பச்சை திரும்புகிறது, மொட்டு வைக்கிறது என்று தகவல் சொன்னவன் அன்று வேகமாக வந்து செடி பூத்திருக்கு என்றான். அது தெரிஞ்சதுதான் சுபா அதை பறித்து சாமிக்கு போட்டாளா? அதை சொல்லத்தான் வந்தேன் மாமா. பூ பறிக்க முயற்சி செய்தாள். கைத்தாங்களாய் எழுப்பி நடத்தினேன். தன் கையால் பூவை பறித்து மாடத்துல வச்சுட்டு என்னை பார்த்தாள் மாமா. உடம்பு சிலிர்த்து போச்சு, வந்து பாருங்கோ என்றான். நான் இப்ப வரமாட்டேன், 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றேன். 7 நாள் தான் தாங்கும்னு சொன்ன டாக்டரையும் கூட்டிக்கிட்டு வர்றேன் என்றார். அவன் சிரித்தபடி நகர்ந்தான். நம்பிக்கை எதையெல்லாம் சாதிக்கிறது என்று வியந்தபடியே பத்மநாபனை பார்த்தபடி நின்றார் நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி சொன்னது போல் தன் மனைவியுடன் கோயிலுக்கு சிரித்து பேசிக்கொண்டு செல்லும் அந்த நாளை எதிர்பார்த்தபடி வீடு நோக்கி சென்றான் பத்மநாபன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.